கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காலாண்டு முழுவதும் அன்பும் நியாயமும் உள்ள தேவன் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பாடங்களை படித்து வந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் இந்த காலாண்டை நிறைவு செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு காலாண்டு. இந்த காலாண்டு முழுவதும் நாம் படித்த பாடங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு காலாண்டும் கர்த்தருடைய கிருபையினால் அப்படிப்பட்ட பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அதில் இந்த காலாண்டில் நாம் தேவனுடைய குணத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவாக இந்த பாடங்கள் அமைந்திருந்தன என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அதை ஆழமாக அதை சிந்தித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் முடிந்தால் இந்த பாட புத்தகத்தை நீங்கள் பத்திரமாக வைத்து மீண்டும் அதை அலசி பார்க்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 13வது வாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். பெரும்பாலும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் நாம் அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை இந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம். மற்ற சபை சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை போட்டு தொங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் சட்டம், எப்போ பார்த்தாலும் நியாயப்பிரமாணம், அதுதான் கர்த்தர் சிலுவையில் ஒழிச்சிட்டாரே, அவரே ஒழிச்ச பிற்பாடு ஏன் நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை தூக்கிக்கிட்டு அலையிறீங்க அப்படின்லாம் அநேக கேள்விகள் நமக்கு முன்பதாக நிற்கிறது. சில வேளைகளில் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளாலையும் நடக்க முடியாமல் சில நேரங்களில் தவறும்போது நம்மளும் யோசித்துருக்கோம், ஆமாம் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை போட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுத்திகிட்ருக்கோம், ஏன் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு வேணும் அப்படின்ற பல கேள்விகள் நமக்கும் எழுந்திருக்கலாம். ஆனால் ஏன் இந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இந்த காலாண்டு முழுவதும் நாம் படித்த பாடங்கள். இன்றைக்கும் அதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கமாக தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தேவனுடைய அன்பின் அடிப்படையில் இந்த நியாயப்பிரமாணம் அமைந்திருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட ஒழுங்குகள் அனைத்தும் அன்பை பிரதானமாக வைத்து அன்பின் நிமித்தமாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நடந்திருந்த போதிலும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நடக்கும்போது அது பாவம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறுவதினால் ஏற்படக்கூடிய தண்டனையும் அன்பின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கும். நியாயப்பிரமாணத்தை மீறுவதினால் பாவம் ஏற்பட்டது, பாவத்தினுடைய சம்பளம் அதனுடைய தண்டனை மரணம். ஆனால் அந்த மரணம் கூட அந்த தண்டனை கூட அன்பின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்வது மிகவும் கடினம்தான். ஆனால் அப்படிப்பட்ட அன்பின் அடிப்படையில் தான் தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது வேதாகமத்திலே பலவிதமான நியாயப்பிரமாணங்களை படித்திருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம் அரசியல் அமைப்பு சட்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம், அவர்கள் எப்படி நாட்டை நடத்த வேண்டும், அந்த நாட்டில் உள்ள குடிமக்களை எப்படி வழி நடத்த வேண்டும், அந்த குடிமக்களுக்குள்ளாக அந்த ஜனங்களுக்குள்ளாக சண்டைகளோ பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதை எப்படி தீர்க்க வேண்டும், இவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அங்கே நியாயப்பிரமாணம், அங்கே சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம். வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் பிரமாணத்துக்கும் வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்றுதான் பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அவங்க உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு சட்டதிட்டங்கள் கர்த்தர் வழிவகுத்து கொடுத்தார். அவருடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள், அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்கள், என்னென்ன நோய்கள் கண்டால் அவன் இத்தனை நாட்கள் அந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டங்கள் வகுக்கப்பட்டது. அந்த சட்டங்கள் அது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். அந்த ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கும் நியாயப்பிரமாணம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் தனி மனித ஒழுக்கம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாணங்கள், அவருடைய ஒழுக்க பிரமாணங்கள், அந்த ஒழுக்க சட்டத்திட்டங்களுக்கும் வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வேதாகமத்தில் பல வகையான சட்டங்கள் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஒழுக்க பிரமாணமாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்கட்டும், ஆரோக்கியத்திற்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக வேதாகமத்தில் நியாயப்பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை வைத்து தான் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக அநேக பிரிவினைகள் இருப்பதை நாம் காண்கிறோம். கர்த்தர் சில இடங்களில் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணம் சிலுவையில் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தேன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்துல நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டேன்றாரு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியாதனால கிறிஸ்தவ ஜனங்கள் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க. முடிந்தால் தெளிவாக இருப்பவர்களையும் குழப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏன்? கர்த்தர் மாறி பேசக்கூடியவர் அல்ல, மாற்றி பேசக்கூடியவர் அல்ல, நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று மாற்றி பேசக்கூடியவர் அல்ல. எல்லா காலத்திலையும் அவர் தீர்க்கமாக பேசக்கூடியவர். அப்போ அவரே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லுவாரா? இல்லைங்க. நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தேன்னா எல்லா காலத்திலையும், அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தேன்னா ரெண்டு கூட்ட ஜனங்களுக்குமே தான் நிலைநிறுத்த வந்தார். நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டேன்னு சொன்னால் அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கும் ஒழிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கும் ஒழிக்கப்பட்டது. இப்போ கேள்வி, எந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தார், எந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வந்தார்? அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரசியல் அமைப்பு சட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த காலத்தில் அந்த அரசியல் அமைப்பு சட்டம், அது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக, ஒரு நாடாக இருந்தார்கள். அந்த சட்டத்திட்டங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பொருந்தும். ஆரோக்கிய பிரமாண சட்டங்கள், ஆரோக்கிய பிரமாணம், அன்றைக்கு ஜனங்களுடைய ஆரோக்கிய நிலைமை, அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய மருத்துவம், அது ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்போ அறிவு பெருகி போனது. இப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த உடல் நலத்துக்கு தேவையான ஆரோக்கியம், மருத்துவத்தை எப்படி செய்ய வேண்டிய ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆகையினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கிய பிரமாணத்தை கொண்டு வந்து இப்பயும் இந்த காலத்து மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இப்போ நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து பொருத்தி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் உள்ள ஆரோக்கிய பிரமாணத்தை இந்த காலத்தில் ஆரோக்கியத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் ஒழுக்க பிரமாணம், பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு திருடாதன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கும் திருடாததான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கு கொலை செய்யாத அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கும் கொலை செய்யாத. ஒழுக்க பிரமாணம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து அவனுடைய முடிவு மட்டும் ஒழுக்க பிரமாணம் நிரந்தரமானது, நித்தியமானது. அப்போ தேவன் எந்த நியாயப்பிரமாணத்தை, அடுத்து 3 சட்டங்களை பார்த்தோம். அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோம், ஆரோக்கிய பிரமாணம் பார்த்தோம், ஒழுக்க பிரமாணம் பார்த்தோம். இன்னொன்று தேவனை ஆராதிக்கக்கூடிய சடங்குகள் நிறைந்த பிரமாணம்,
சடங்காச்சார பிரமாணம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். என்ன செஞ்சாங்க? தேவனை தொழுது கொள்வதற்கும் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கும் வழிமுறைகளை செய்தார்கள். தேவனுக்குரிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் எப்படி ஒழுங்காக அந்த ஆராதனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அந்த சடங்காச்சார பிரமாணங்களுக்கும் நியாயப்பிரமாணம் என்று தான் அழைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் பிரமாணத்தை, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். எந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஒழித்து விட்டார்? பார்க்கும்போது சடங்குகள் நிறைந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஒழித்தார். அதுதான் பார்க்குறோம். கர்த்தர் சிலுவையில் அவர் மரிக்கும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக இரண்டாக கிழிந்தது. ஏன்? அந்த திரைச்சீலையானது அது தேவனுக்குரிய அந்த சடங்குகள் நிறைந்த நம்முடைய பாவம் எப்படி பரிகரிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த திரைச்சீலை தொங்கியது. அந்த திரைச்சீலையை கிழித்ததின் நிமித்தமாக தேவன் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒழுக்க பிரமாணத்தை அவர் ஒருபோதும் ஒழித்ததே இல்லை. அப்படியானால் இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே நாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி இந்த காலாண்டு முழுவதும் நாம் படிக்க வந்த நியாயப்பிரமாணம் ஒழுக்க பிரமாணத்தை பற்றி தான் நாம் படிக்க வந்தோம். அப்போ ஒழுக்க பிரமாணத்தை பற்றி வேதாகமம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? அது நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாணம் அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் 2 வகையாக பிரிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை 2 வகையாக பிரிக்கிறது நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நாம் பார்ப்போம். மத்தேயு 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம் நியாயப்பிரமாணத்தை 2 பிரமாணத்தில் அடக்கினார். எந்த அதிகாரம்? அந்த அதிகாரத்தை தான் நான் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன். நியாயப்பிரமாணத்தை 2 பகுதியாக பிரிப்பார். இந்த பகுதியை நம்ம அநேக தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த சகோதரன் கேட்குறான், போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அவன் எதை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால் 10 பிரமாணத்தை குறித்து தான் பேசுகிறான். 10 பிரமாணங்களில் எந்த பிரமாணம் பிரதானமானது என்று கேட்டான். கர்த்தர் இதற்கு பதில் சொல்லியிருந்தால் எப்படி சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று 4வது பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை, ஏன்னா அவன் எது பிரதானமானது கேட்டான். 10ல் எது பிரதானமானது, முதன்மையானது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒன்று நம்பரை சொல்லி 7வது பிரமாணம், 8வது பிரமாணம் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான பதிலை கர்த்தர் கொடுக்கறத பார்க்குறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. 10 பிரமாணத்தில் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏதாவது இருக்கிறதா? அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 10 பிரமாணத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் கேட்டது என்ன? 10 பிரமாணத்தில் எது முதன்மையானது? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதில் இல்லாத சொல்கிற மாதிரி தெரியுது. 10 பிரமாணத்தில் இல்லாத வார்த்தை அங்கே பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறு. சரி, இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னார். இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்து சொல்கிறாரு, அதற்கு அடுத்ததுன்னு சொல்லலை, வார்த்தையை நல்லா கவனிங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை. வெறும் 2வது கற்பனைன்னு சொல்லலை, இதற்கு ஒப்பாயிருக்கிற. ஒருவேளை அவர் சொன்ன அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற கற்பனை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே சொல்லலை, அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. இதற்கு இணையாக இருக்கிற 2வது கற்பனை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக.
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறு, இன்னொன்று பிறனிடத்தில் அன்பு கூறு. இது ரெண்டும் ஒன்று ரெண்டு வரிசையா இல்லை, இரண்டும் இணையாய் இருக்கிறது, இரண்டும் ஒப்பாய் இருக்கிறது, இரண்டும் சமமாய் இருக்கிறது. அவன் கேட்ட கேள்வி, பிரதான கற்பனை எது? 10ல் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய கற்பனை எது அப்படின்னு கேட்கும்போது இவர் 2 கற்பனைகளை சொல்றாரு. ஆனால் அந்த 2 கற்பனையுமே ஒரே கற்பனை தான் அப்படிங்கிறாரு. 2 ஒப்பாய் இருக்கிறது. அப்போ 2ஆ சொன்னாலும் அது ஒரே கற்பனை தான். அவன் கேட்ட கேள்வி, முதன்மையான கற்பனை எது? முதன்மையான கற்பனை இந்த 2 கற்பனையும் அடங்கிய ஒரே கற்பனை அப்படின்னார். சொல்லிட்டு இந்த 2 விஷயம் சொல்லிட்டு அப்படியே விடலை. தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னார், பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொன்னார். இதோடு அந்த வசனத்தை முடிக்கலை. அடுத்த வசனம் பாருங்க. 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. எப்பா, நியாயப்பிரமாணத்தில் முதன்மையான கற்பனை அப்படிங்கிறது நான் இப்போ சொன்ன 2 கற்பனையிலையுமே முழுசாக அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஒட்டுமொத்த 10 கற்பனைகளும் அன்பின் அடிப்படையில் அது அடங்கி இருக்கிறது. அதுக்கு பிரதானம், இந்த கற்பனைகளை நிலைநிறுத்தக்கூடிய பிரதானமானது எது அப்படின்னா அன்பு தான். அதுக்கு முழுமையான அஸ்திபாரமாக இருக்கிறது. அன்பின் அடிப்படையில், அன்பின் அஸ்திபாரத்தில் இந்த 2 கற்பனைகளும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த 10 கற்பனைகளும் அந்த அன்பின் அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அங்கே என்ன கற்பனைகள் போடப்பட்டிருந்தது அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இதை நீங்கள் அடுத்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் மேலே அன்பாக இருந்தேன்னா உங்கள் பொருளை களவாட மாட்டேன். உங்கள் மேலே நான் அன்பாக இருந்தேன்னா உங்களை கொலை செய்ய மாட்டேன். உங்கள் மேலே அன்பாக இருந்தேன்னா உங்கள் மனசு பாதிக்கிற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அங்கே அவர் கற்பனை என்ன சொன்னார்? இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னார். என்ன செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுன்னா அன்பு இருந்தால் செய்யாத. அப்போ அந்த ஒழுக்க பிரமாணத்தில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பிறனை நேசின்னு சொன்னார். அப்போ நேசிச்சின்னா அவன் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்ட அப்படின்னார். யோசித்து பாருங்க, இந்த அன்பின் பிரமாணத்தை சிலுவையில் அழிச்சு ஒழிச்சிட்டா என்ன ஆகும்? நீங்களும் நானும் வாழ்வதற்காக இந்த ஒழுக்க பிரமாணத்தை வைத்தார். யோசித்து பாருங்க, நான் உங்க மேல அன்பு இல்லாமல் உங்களை கொலை செஞ்சேன்னா அதுக்கு பதிலாக நீங்களும் என்னைய கொலை செஞ்சா 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு இந்த பூமியே சுடுகாடா மாறிடும். அப்ப ஒழுக்க பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பூமி சுடுகாடா மாறிடும், எல்லாரும் செத்து போயிடுவான். அப்படியானால் நிச்சயமாக இந்த 10 பிரமாணத்தை தேவன் நான் ஒழிச்சிட்டேன்னு சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஒழுக்க பிரமாணமானது இன்றும் என்றும் சதா காலமும் அது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பிரமாணமாக, ஒரு சட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதை உன்னை அழிக்கிறதுக்காக கொடுக்கல, நீ வாழ்வதற்காக நான் கொடுத்திருக்கிறேன். நீ நித்திய நித்தியமாய் வாழ்வதற்காக இந்த ஒழுக்க பிரமாணங்கள் நியாயப்பிரமாணமாக உன்னிடத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே என்ன இருந்தது? 2 விஷயம் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் இருந்தது. இன்னொன்று என்ன இருந்தது? ஒரு சேர் இருந்தது, ஒரு ஆசனம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஒரு ஆசனம், உட்கார்ற சேர் இருந்துச்சு. அந்த ஆசனத்துக்கு பேர் என்ன? கிருபாசனம். கிருபா அப்படின்னா கிருபை, இரக்கம், கருணை,
அப்ப கிருபை நிறைந்த ஆசனம் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருந்தது. அன்பு ஆசனம், கிருபை ஆசனம், அன்பு ஆசனம், கருணை ஆசனம் அந்த பெட்டிக்கு மேலே இருந்துச்சு. இப்போ இந்த பெட்டிக்கு கீழே என்ன இருந்துச்சு? பெட்டிக்கு கீழேனாக்கா பெட்டிக்கு கீழே உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. பெட்டிக்கு உள்ள 10 கற்பனை இருந்துச்சு. உள்ள 3 விஷயங்கள் இருந்துச்சு. அதில் பிரதானமாக இருந்தது அந்த கற்பலகைகளில் கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள் உள்ளே இருந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கற்பலகைகள் ஒழுக்க பிரமாணம், அந்த 10 பிரமாணம் கீழே இருக்குது. இதுக்கு மேலே அன்பு ஆசனம் இருக்குது, கிருபை ஆசனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அங்கே அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், அதே நேரத்தில் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். இந்த நீதியையும் அன்பையும் பிரிக்க முடியாது. அன்பு இல்லைன்னா அங்கே நீதி இருக்காது, நீதி இல்லைன்னா அங்கே அன்பு இருக்காது என்பதை நமக்கு புரிய வைக்கத்தக்கதாக அந்த கிருபையும் அந்த அந்த சட்டமும் இணைத்து காட்டப்படுவதற்கு அந்த சேர் எது மேலே போடப்பட்டிருக்குன்னா 10 கற்பனைகள் மேலே போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அரசாட்சியானது, அந்த கிருபை ஆசனம், அந்த சிம்மாசனம் எதன் அடிப்படையில் அது சிம்மாசனம் கோலோச்சி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பும் நீதியும் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது என்பதை கர்த்தர் ஞாபகப்படுத்தத்தக்கதாக அந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஆசனத்துக்கு 2 பக்கத்துலையும் யார் இருந்தாங்க? 2 கேருபீன்கள் இருந்துச்சு. இந்த கேருபீன்கள் பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய வேலை, கேருபீன்களுடைய வேலை என்னன்னா பாதுகாத்தல். லூசிஃபருக்குரிய எந்த தூதனாக இருந்தான்? அவன் கேருபீனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் படைத்த எல்லாவற்றுக்கும் அவன் தான் பாதுகாவலன், மெய்காப்பாளன். ஆனால் வேலியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி பாதுகாவலனே டோட்டல் ஆற்றி மேய்ஞ்சிட்டான். அப்போ இந்த கேருபீன்கள் அந்த கிருபை ஆசனத்துக்கு 2 பக்கத்துலையும் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி இருந்துச்சா? அந்த கேருபீன்கள் எப்படி அவருடைய முகங்கள் இருந்ததா? அவங்க 2 முகங்களும் அந்த கிருபை ஆசனத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சான். அந்த முகங்கள் அந்த கிருபை ஆசனத்தை பார்க்குற மாதிரி அது குனிஞ்சு இருந்துச்சே. ஏன்? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த கிருபை ஆசனத்தையும் அந்த ஆசனத்துக்கு கீழே உள்ள நியாயப்பிரமாணத்தையும் பாதுகாக்கிறது அவருடைய வேலை. அப்போ அன்பையும் நீதியையும் எப்போதும் ஜனங்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த சொரூபங்கள் செய்யப்பட்டிருந்தன. அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணமானது 10 கற்பனைகளானது அது அன்பு நிறைந்ததாகவும் நீதி நிறைந்ததாகவும் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த ஒழுக்க பிரமாணத்தை தான் பவுல் ரோமரில் எடுத்து கையாளுறாரு. அப்படி கையாளும் போது அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், ரோமர் 3ஆம் அதிகாரம் போவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 3:25 வாசிக்கிறேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. எப்படியா? பழைய காலத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருந்த போது, ஜனங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்த போது தேவன் பொறுத்து கொண்டிருந்தாராம். அவர் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார். அப்படி பொறுமையாய் காத்து கொண்டிருந்து தன்னுடைய நீதியை விளங்க பண்ணினாராம்.
எப்படி பொறுமையாய் காத்திருந்து எதன் வழியாக நீதியை காண்பித்தார். ஏன்னா பாவம் செய்கிறாங்க. அப்போ அந்த பாவம் செய்கிற ஜனங்களிடத்துல நீதியை நிலைநாட்ட வேண்டும். இப்போ நீதியை நிலைநாட்டும் போது இவர் சொல்றாரு, நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் அங்கே நீதியை நிலைநாட்டுவதற்காக என்ன செய்கிறாராம், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நீதியை நிலைநாட்டுறார். என்ன நீதியை நிலைநாட்டணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, இப்போ ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்ச ஜனங்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுறதுனா என்ன அர்த்தம்? அதுக்குரிய தண்டனை நிறைவேற்றணும். அதானே நீதியை நிலைநாட்டுதல்னா? அநியாயம் நடந்த இடத்துல அங்கே நியாயத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அது நீதியை நிலைநாட்டுவதற்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் நீதியை நிலைநாட்டுதல். இப்போ கோர்ட்டில் பார்க்குறோம், ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான், அவன் ஒரு கொலை செஞ்சிட்டான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு அவங்க போராடுறாங்க, அவனுக்கு எப்படி ஆகிலும் தண்டனை வழங்குங்க. இப்போ நீதிமன்றம் அவன் செய்த செயலுக்கு தக்கதாக சரியான தீர்ப்பை கொடுத்து அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் மக்கள் ஆரவாரிக்கிறார்கள். நீதிமன்றம் தன்னுடைய செயலை, தன்னுடைய நீதியை நிலைநாட்டியது என்று சொல்லி எல்லோரும் ஆரவாரிக்கிறாங்க. அப்போ பாவம் செய்த இடத்துல, அநியாயம் செய்த இடத்துல அங்கே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அங்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டும். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். அப்போ பாவம் செஞ்ச மனுஷனிடத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அவனை கொன்று விட வேண்டும். இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ இவனை சாகடிச்சிடணும். இதுதான் நீதியை நிலைநாட்டுதல். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நீதியை எப்படி நிலைநாட்டுறாரு அப்படின்னா, எந்த மனுஷன் சாக வேண்டுமோ அவன் சாக வேண்டிய, தண்டனை அடைய வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக பலியாக்கினார். நல்லா யோசித்து பாருங்க, பலியாக்கினார்னு சொல்லலை, கிருபாதார பலியாக்கினார்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ நுணுக்கமாக நாம் அந்த அந்த தண்டனை நிறைவேறுதலை புரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னு பாருங்க. கிருபாதார பலி. இயேசு கிறிஸ்துவுடைய பலி வெறும் பலி அல்ல, நீதிக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் பலி அல்ல, அது கிருபாதார பலி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நீதி நிமித்தமாக எனக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, எனக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, கோம்ஸ் பலியானான், தண்டனைக்கு பலியானான், இப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ என் இடத்துல யார் பலியானா? இயேசு கிறிஸ்து பலியானார். பாவம் செஞ்சது நான், ஆனால் என் பாவத்தை அவர் மீது சுமத்தி என்னை விடுதலையாக்கி யார் மீது சுமத்தப்பட்டதோ அவர் பலியாகிறார். இந்த பலிக்கு தான் கிருபாதார பலி அப்படின்னு பேர். என் பாவத்துக்கு நான் தண்டனை அடைஞ்சா அது பலி. ஆனால் என் பாவத்துக்காக இன்னொருத்தர் பலியானார்னா அதுக்கு பேர் கிருபாதார பலி. ஏன் அப்படின்னா, அந்த நபர் என் மீது இரக்கம் கொண்டு, என் மீது அன்பு கொண்டு, எனக்காக பாவமே செய்யாத ஒரு நபர் பலியாகிறார். அந்த பலிக்கு பேர் கிருபாதார பலி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்திற்காக அவர் பலியாகவில்லை, என்னுடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியானார். அந்த பலிக்கு பேர் கிருபாதார பலி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய அன்பை தவறாக பயன்படுத்துகிறோம். தேவன் நம்மிடத்தில் காட்டக்கூடிய கிருபையை நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். தேவன் நம்மிடத்தில் காட்டக்கூடிய இரக்கத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். எப்படின்னா, நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்,
அவரும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். இதான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். நான் என்ன பாவம் செஞ்சாலும் சரிதான், என் தேவன் என்னையே மன்னிக்கணும். அப்போ இந்த இடத்துல தேவன் எனக்கு காட்டுகிற இரக்கத்தை நான் தவறாக பயன்படுத்துகிறேனா? எனக்கு அன்பான பிள்ளை, நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இரக்கத்தின் தேவன் தான், அதே நேரத்தில் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் இரக்கமுள்ள தேவன் தான், ஆனால் அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்னதாக நான் இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை அதற்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஞாபகம் இல்லை, நான் திரும்பவும் நான் அதை சொல்கிறேன். நான் ஒரு அம்மாவுடைய பையனை கொலை செஞ்சிடுறேன். ஒரு அம்மாவுடைய பையனை நான் கொலை செஞ்சிடுறேன். சில காலங்கள் கழித்து என் மனதுக்கு தோன்றுகிறது, நான் செய்தது பாவம். அவங்களுடைய ஒரே மகனை நான் கொலை செஞ்சிட்டேன், அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அதுக்காக மனதுருகிறேன். அதற்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நான் அவரிடத்துல மன்னிப்பு கேட்குறேன். இப்போ என் தேவன் என்னைய மன்னிக்கணுமா கூடாதா? ஏன் இப்படி எல்லோரும் என்னை முறைச்சி பார்க்குறீங்க? நான் ஒரு இறக்கத்துக்காக கெஞ்சுறேன், நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன், இப்போ நான் உணர்ந்துட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். இப்போ இவர் என்னை மன்னிக்கணுமா வேணாமா? கடவுள், நீ பாவம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், அதான் நான் தான் சரி மன்னிக்கிறார், இனி பாவம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இரக்கத்தை காண்பித்து என்னை மன்னிக்கிறார். கரெக்டு தானே? ஏன்னா இரக்கத்தின் தேவன் தானே, நானும் உணர்ந்து தானே அறிக்கையிட்டு தானே கேட்குறேன், கொடுத்துட்டார். இது காட்சி 1. நாம் பெரும்பாலும் காட்சி 2ஐ பார்ப்பதே இல்லை. காட்சி 2 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேனோ அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த 2வது காட்சியை நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ நான் அந்த 2வது காட்சியை காட்டுறேன். அந்த 2வது காட்சியில் அந்த தாய் குமுறுகிறாள், படுபாவி என் பிள்ளையை கொண்டுட்டான், இவன் தான் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சேன், அந்த பிள்ளையை கொண்டு விட்டானேன்னு சொல்லிட்டு அந்த தாய் நீதிக்காக கதறுகிறாள். யார்கிட்ட கதறா? நான் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டேனோ அதே கடவுள்கிட்ட இந்த தாயும் கதறுகிறாள் நீதிக்காக. ஏன் அப்படின்னா, என்னுடைய தேவன் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவரோ அதுக்கு ஈக்குவலாக நீதி மிகுந்தவர், நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர். ஆகையால் நான் வேண்டின தெய்வத்திடையே அந்த தாயும் வேண்டுகிறாள், எனக்கு நீதியை தாரும் ஆண்டவரே, என் பிள்ளையை கொண்டுட்டான், எனக்கு நீதியை தாருன்னு கேட்குறான். இப்போ கடவுள் அந்த தாய்க்கு நீதி செய்யணுமா கூடாதா? செய்யணும்ல. நல்லா யோசிங்க. காட்சி 1 இரக்கம் கேட்கப்படுகிறது, காட்சி 2 நீதி கேட்கப்படுகிறது. 2க்குமே உரியவர் கர்த்தர். இப்போ 2 பேருமே அவருடைய பிள்ளைகள் தான், 2ஐயும் இப்போ நிலைநாட்டணும். ஒருவேளை இந்த தாயினுடைய நீதியை நிலைநாட்டினால் என்ன நடக்கும்? இந்த தாயினுடைய நீதியை நிலைநாட்டினால் என்ன நடக்கும்? நான் செத்து போவேன், அப்படிதானே? பாவத்தின் சம்பளம் மரணம். அதுங்க நீதியை நிலைநாட்டுறதா? காட்சி 2க்கு நீங்கள் நீதி கொடுக்குறதா இருந்தால் காட்சி 1க்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும். நான் செத்து போயிடுவேன். நான் என்ன அப்பீல் பண்ணியிருக்கேன்? இரக்கத்தை தாரும், என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஜீவனை தரும்னு கேட்டிருக்கேன். இப்போ இவர் இரக்கம் மிகுந்தவர், எனக்கு ஜீவனை தருவதென்றால் காட்சி 1க்கு நீதி செத்து போகும். கரெக்டு தானே? என்னைய உயிரோட விட்டீங்கன்னா அவளுக்கு நீதி கிடைக்காது, ஏன்னா கொன்னவன் உயிரோட இருக்கான். என்ன செய்யலாம்? நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் இதுக்கு பதிலே தெரியாது. அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரிஞ்ச ஒரே பதில், அன்பையும் நிலைநாட்ட வேண்டும், நீதியையும் நிலைநாட்ட வேண்டும். ஆகையினால தன்னுடைய குமாரனை எனக்கு பதிலாக கொடுத்து அந்த நீதியை நிலைநாட்டும்படியாக நான் சாக வேண்டிய இடத்துல என் இயேசு கிறிஸ்துவை பலியாக்குறார். நீதி நிலைநாட்டியாச்சா?
அவரே குமாரனாக வந்து எனக்காக என் தண்டனையை வாங்கிக்கிட்டதுனால எனக்கு இரக்கம் கிடைத்ததா? எந்த இடத்துல நம்ம தேவனுடைய இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இரக்கத்திற்காக என் இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார்ல, என் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார். நம்ம ஒன்றை மறந்துட்டோம். நீங்கள் நீதியை நிலைநாட்டுறதா இருந்தா, இரக்கத்தை நிலைநாட்டுறதா இருந்தா, நீதி செய்யாமல் இரக்கத்தை நிலைநாட்ட முடியாது. நீங்கள் எங்கேயாச்சும் அன்பு காண்பிக்கிறதா இருந்தால், நீங்கள் எங்கேயாச்சும் அன்பு காண்பிக்கிறதா இருந்தால் நீதியை நிலைநாட்டாமல் அன்பு காட்ட முடியாது. காட்சி 1 காட்சி 2க்கே வருவோம். காட்சி 1ல் நான் இரக்கம் கேட்டேன் இல்லையா? நான் இரக்கம் கேட்டேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டேன், எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் கர்த்தரால் என்ன செய்ய முடியலைன்னா, நேரடியாக எனக்கு இரக்கம் காட்ட முடியலை. என்ன செஞ்சார்? அந்த தாய்க்கு நீதி செய்துவிட்டு தான் எனக்கு இரக்கம் காண்பித்தார். அந்த தாய்க்கு நீதி செய்யும்படியாக, அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவை பலியாக்கிட்டு தான் எனக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டது. வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல், திரும்ப சொல்லலாமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யோசித்துக்கங்க, நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு சாரி பிரதர், சாரி சிஸ்டர் நான் கேட்குறேன்னு சொன்னால் பலி நடக்காமல் இந்த சாரி ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஈஸியாக காலை மிதிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல, இல்லைங்க. இந்த சாரி ஒர்க் அவுட் ஆகணும்னா பலி நடக்காமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அநேக நேரங்களில் நம்ம பாவம் செஞ்சுட்டு ஈஸியாக சாரி சொல்லிட்டு போயிடுறோங்க. உண்மைதானே? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பலியாக்காமல் நீங்கள் கேட்குற சாரி ஆகாது. அப்படின்னா யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தரம் மன்னிப்பு கேட்கிறோம். நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு முறை மன்னிப்பிலும் இயேசு பலியாகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். அதனால தான் எலன் ஒயிட் அம்மையார் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போதும் சிலுவை காட்சியை மனசுக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் சிலுவை காட்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு மனசு உறுத்துமா, நான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதெல்லாம் என் இயேசுவை பலி செய்கிறேன். ஒரே இயேசுவை எத்தனை தடவை பலி கொடுக்க முடியும்? அவர் நமக்கு ஒரே தரம் பலியானார் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய பாவங்களின் நிமித்தமாக ஒவ்வொரு முறையும் அவரை பலியாக்கி தான் நம்ம மன்னிப்பு கேட்க முடியுங்க. அப்பனா இனிமேட்டு யோசிப்போம், நம்ம யாருக்காச்சும் விரோதமாக பாவம் பண்ணிட்டு, நம்ம யாருக்காச்சும் விரோதமாக தப்பு செஞ்சுட்டு சாரின்னு சொல்கிறோம்னா, அந்த சாரி சாதாரண வார்த்தை இல்லைங்க, அதுக்கு அவ்வளோ வலி இருக்குங்க. அந்த சாரி மன்னிப்புங்கிற வார்த்தையில் அவ்வளோ வலி இருக்குது. ஏன்னா இந்த மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ஒருவர் உங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டும். அங்கே பலி கொடுக்காம இங்கே சாரி கொடுக்க முடியாது. ஆமென். அன்பான பிள்ளைகளே, நீதியும் அன்பும் நிறைந்த தேவன். அவர் அன்புக்காக ஒருபோதும் நீதியை விட்டு கொடுத்ததில்லை, நீதிக்காக அன்பை ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. ஒருவேளை எதையாயிலும் விட்டு கொடுக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா தன்னையே விட்டு கொடுத்தாருங்க. ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஒரு நாளும் பிரிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நீதி நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே அன்பும் நிலைத்திருக்கிறது, அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நீதியும் நிலைத்திருக்கிறது. இது ரெண்டையும் எதையாவது ஒன்றை குறைச்சி ஒன்றை கூட்ட முடியாதுங்க. அப்படி ஏதாவது கூட்டணும் குறைக்கணும்னு நினச்சா இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த இடத்துல வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இரக்கம் காமிக்கணும்னு நினச்சா இயேசுவை பலி ஆக்குனாதான் அங்கே இரக்கம் காண்பிக்க முடியும், நீதியை நிலைநாட்ட முடியும். கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். நியூயார்க்கில் ஒரு மேயர், அந்த மேயர் இரவு படுக்கைக்கு போனார். 11 மணி ஆயிடுச்சு. அந்த மேயர் படுக்க போகும்போது தூங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக ஒரு தகவல் வருகிறது.
ஐயா, இரவு நேரம் நீண்ட நேரம் ஆகியும் அங்கே உள்ள கோர்ட்டில் ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைவடையலைன்னு சொல்ல. 11 மணி ஆகியும் கோர்ட்டில் வழக்கு நடக்குதா? என்ன வழக்கு என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக இந்த மேயர் அந்த நீதிமன்றத்துக்கு போகிறார். பார்த்தா மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது. அங்கே நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் யார்? ஒரு வயதான தாய். அந்த வயதான தாய்க்கு அருகிலே 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். குற்றவாளி அந்த அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த தாய், வயதான தாய். நீதிபதி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நீ அபராதம் செலுத்தி தான் ஆக வேண்டும், உனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று அந்த வயதான தாயை, அந்த மூதாட்டியை அவர் கடுஞ்சொற்களால் வசவி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மேயர் திகைத்து போனார். நீதிபதியிடம் சொன்னார், ஒரு 5 நிமிடங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நீங்கள் சற்று உங்களுடைய ஆசனத்தை விட்டு வெளியே வாருங்கள், நான் அங்கே அமர்கிறேன் என்று சொன்னார். நீதிபதியும் வெளியே வந்தார். இந்த மேயர் அதில் போய் உட்கார்ந்தார். வழக்கு என்னவோ என்று கேட்டார். வழக்கு சொன்னார்கள். அந்த மூதாட்டி ஒரு பிரெட்டு பாக்கெட்டை திருடி விட்டாள் கடையிலேருந்து. ஒரு பிரெட்டு பாக்கெட். ஏன் திருடுனான்னு கேட்டார். அவள் காண்பித்தாள், இந்த 2 குழந்தைங்க என் பேர குழந்தைங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவங்க என் பையனும் என் மருமகளும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் வச்சு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் வயதாகிருச்சு, வேலைக்கு போக முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு, நான் சாப்பிடாட்டினா கூட பரவாயில்ல, இந்த பச்சளம் குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்குது, என் கண்ணுக்கு முன்னால் அது பசியால் வாடுது, அழுகுது, என்னால் தாங்க முடியலை. அதனால் கடைக்கு போனேன், காசு இல்லை, ஒரு பிரெட்டு பாக்கெட்டை எடுத்துட்டேன்னு சொன்னிச்சு. மேயர் சொன்னார், அம்மா நீங்கள் செஞ்சது தப்பு. உங்களுக்கு 1000 குறைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், அதுக்காக திருட்டுனதை நியாயப்படுத்த முடியாது. திருட்டு தான், அதுக்கு தண்டனை வழங்கப்பட்டே ஆக வேண்டும். ஆகையால் இவ்வளவு டாலர் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். உதாரணத்துக்கு $10 நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. சுற்றி அந்த மக்கள் கூட்டம் இருந்தாங்களே, அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லோரும் உங்கள் பங்குக்கு $1 அபராதம் செலுத்துங்கன்னார். எல்லோரும் திகைத்து விட்டார்கள். குற்றவாளியார்? அந்த மூதாட்டி. தண்டனை கொடுக்கப்பட்டது சரி, சுற்றியுள்ள மக்களுக்கு எதற்கு என்று கேட்டார்கள். இந்த மூதாட்டி எங்கே வாழ்கிறாள்னு கேட்டாங்க. இந்த மூதாட்டி எங்கள் பக்கத்தில் தான் வாழ்கிறாங்கன்னு சொல்ல, ஏண்டா நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு $1 கொடுத்து அதுக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கனாக்கா அந்த குடும்பத்துடைய வறுமை போயிருக்கும்ல. நீங்கள் ஏதாவது கொடுத்து அந்த மூதாட்டியை நீங்கள் காப்பாற்றி இருந்தால், அவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தா, அந்த அம்மா ஏன் திருட போகுது? திருடு செய்தவனை விட திருடுக்கு தூண்டியவர்கள் தான் அதிக குற்றவாளிகள். ஆகையினால இந்த அம்மா திருடினதுக்கு உடந்தையா யார் இருந்தீங்க? நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க. ஆகையினால எல்லாரும் அபராதம் செலுத்துங்கன்னு சொல்லி எல்லோருக்கும், அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் அபராதம் விதித்தார். அவருடைய தொப்பியை கழட்டி எல்லார்ட்டையும் கொடுக்க சொன்னார். எல்லோரும் $1 போடு அப்படின்னார். எல்லாரும் போட்டார்கள். போட்டுட்டு அந்த நீதிபதி சொன்னார், இந்த அம்மா $10 அபராதம் செலுத்தணும், அந்த $10 நான் தரேன் அப்படின்னு $10 போட்டு எல்லா பணத்தையும் அந்த அம்மாட்ட கொடுத்து, இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னார். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீதியை நிலைநாட்டாமல் அன்பை காட்ட முடியாது. அப்படியானால் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நம்ம பாவத்துக்கு விமோச்சனம் கிடையாது. அதே நேரத்தில் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு பலியானார். செய்ய போகிற பாவத்துக்கு யார் பலியாவா? இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் பலியாவார். இதுவரைக்கும் பாவம் செஞ்சோம், உணர்ந்துட்டோம், பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்து பலியானார். அந்த பலி நம்ம பாவத்துக்கு சரி கட்டியாச்சு. இப்போ அடுத்த நிமிடத்துலேருந்து செய்ய போகிற பாவத்துக்கு யார் பலியாவா? பலியாகிறதுக்கு ஆள் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா?
இதுவரை செஞ்ச பாவத்துக்கு பலியாகிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். ஆனால் இனிமேல் பாவம் செய்கிறதுக்கு யாருமே பலியாகிறதுக்கு தயாராக இல்லை. அப்படியானால் நாம் இதுவரை செய்த பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து பலியானார். இனிமேல் பலியாகிறதுக்கு யாருமே இல்லாத காரணத்தினால் ஒரு தீர்மானம் எடுப்போம். பரிசுத்த ஆவியானுடைய துணையோட பாவம் செய்யாதிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.